வணக்கம் மக்களே. நிறைய கான்ட்ராக்டர்ஸ் மேஜராக என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி வேலை முடிஞ்ச செவத்தில் டேரெக்டாக பட்டி அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பட்டி வேலையில் வெடிப்பு வர்றது, அப்புறம் பெயிண்ட் அடித்த செவத்தில் ஈரப்பதம் உருவாகி பெயிண்ட் உரியிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் உருவாகுங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, பட்டி பார்க்குறதுக்கு முன்னாடியே எல்லா செவத்துக்கும் ஒரு கோட் ஒயிட் சிமெண்ட் க்ளீனாக அடிச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஒயிட் வாஷிங் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, செவருக்கு பண்ணியிருக்கிற பிளாஸ்டிக் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், பூச்சி வேலையில் இருக்கிற குட்டி குட்டி பபுள் ஹோல்ஸ், அப்புறம் சிமெண்ட் ஹைட்ரேஷனால் ஃபார்ம் ஆன ஏர்லைன் கிராக்ஸு, இது போல் டேமேஜஸ்லாம் சரி பண்ணும். அதே மாதிரி செவத்தில் இருக்கிற ஈரத்தன்மையும் சரி பண்ணும். பட்டி மாவுக்கும் செவத்துக்கான பாண்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே போல் நம்ம பூச்சி வேலை பார்த்த செவர்களுக்கு மினிமம் ஒரு 7 நாள் நல்லா தண்ணி நினச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் வாஷிங் பண்ணணும்னா அதோட ஸ்ட்ரென்த் ப்ராப்பராக அட்டைன் ஆகும். அதுக்கப்புறம் பட்டி வேலையை நம்ம மினிமம் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ 1 கிலோ ஒயிட் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வரை கவர் பண்ணும். அதோட மிக்சிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா தண்ணியோட சரிக்கு சமமாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ 1 கப் சிமெண்ட் போடுறோன்னா 1 கப் தண்ணி யூஸ் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் செவத்தில் அடைச்சா நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வீடு கட்டுறாங்களா, வீடு கட்ட போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.